லாஸ்ட்டாக நாங்கள் சந்தித்தது 17/12/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு சந்தித்து என்ன பேசணும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டிடலாம் சம்பத்துனாரு. முடியல, ரொம்ப டைட்டாக இருக்க ஒர்க்கு. ரெண்டாவது வந்து அப்பாயின்மெண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் உலகத்தில் இருக்க நிறைய விஷயத்தை நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். அவர் மரணித்த பிறகு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, வாஸ்து பார்த்தாரு, வாஸ்துவை அவரை காப்பாற்றலை, எல்லாரும் வாழ்க்கையை மாற்றணும், ஏன் அவர் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாதுன்னு. அதாவது ரவிரமணா சார் கூட யார் ஒன்றாலும் எவ்வளோ வருடங்கள் ஒன்றாலும் பயணிச்சிருக்கலாம், 20 வருஷம் பயணிச்சிருக்கலாம், 10 வருஷம் பயணிச்சிருக்கலாம். ஆனால் ரவிரமணா சார் யார் கூட பயணித்தார் அப்படின்றது ஒரு கேள்வி. அவர் வண்டி எடுக்கிறார், ஒரு இனோவா கார் எடுக்கிறார், கிறிஸ்டா எடுக்கிறார், வண்டி நம்பர் 0007 அவர் வண்டி நம்பர். நான் கூட கேட்குறேன், என்ன சார் 7 எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த உலகத்தை விட்டு போனோன்னா 7 தான்ப்பா வேணும்னு. லாஸ்ட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் கூட, சார் இந்த ஒரு டவுட்டை மட்டும் சொல்லிட்டு தான் ஒருத்தவங்க கேட்பானே கண்டி, சார் நீங்கள் உடம்பு பார்த்துட்டு வந்து எனக்கு டவுட்டு சொல்லுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த துறை அந்த மாதிரி துறை சம்பத்துன்னு அடிக்கடிக்கு சொல்லுவேன். அந்த எண்டுலேருந்து நார்த்துலேருந்து வரணும்னா கூட மறுநாள் காலையில் தானே தகனம் பண்ணாங்க, வந்திருக்கலாம், யாரும் வரவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். பல மாணவர்கள் படித்தாங்க, அதில் 10 மாணவர் மட்டும் வந்து நிற்கிறாங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வாஸ்து சம்மந்தமாக நிறைய பதிவுகள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்காக ஷேர் பண்ணிட்டு வந்த வாஸ்து மாஸ்டர் திரு ரவி ரமணா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் தெய்வத்துக்கிட்ட இணைஞ்சிட்டாரு. நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஐயாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இதை பற்றி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஐயாவுடைய சிஷ்யர், அது மட்டும் கிடையாது, ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் திரு சம்பத் சுப்பிரமணி அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஐயாவுடைய இரங்கலை முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் நம்ம சேனலில் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருடைய பதிவுகள் எல்லாத்துக்குமே வரவேற்பு இருக்கும். ஏன்னா அவருடைய அனுபவத்தை கலந்து தான் வாஸ்துவாக அவர் வந்து கொடுப்பார். வெறும் படிப்பறிவை தாண்டி அவருடைய அனுபவங்கிறது ரொம்ப பெருசு. அவருக்கு ஒரு ஃபேன் குரூப்பே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது, சடனாக என்ன நடந்ததுன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. அதே மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ இதற்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லணும். ரவிரமணா சார் கடைசியாக நாங்கள் சந்தித்தது 2 பேரும் வந்து 17ஆம் தேதி 17/12/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 3:45 4 மணி இருக்கும். நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருந்தார். நாங்கள் 2 பேருமே ஒன்று அவர் இருக்க ஹோட்டலுக்கு நான் போவேன், இல்லை நான் இருக்க இடத்துக்கு அவர் வருவார். நாங்கள் 2 பேரும் அந்த டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி பேசிப்போம். நீங்கள் ப்ளேஸ் சொல்லுங்கள் சார், நான் வரேன்னுவேன். இல்லை நான் சைட் விசிட்டில் இருக்கேன், நீ ஹோட்டல் வந்துடும், நம்ம அங்கே வந்துடுவோம்னு சொல்லுவார். லாஸ்ட்டாக நாங்கள் சந்தித்தது 17/12/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. என்ன சந்தித்து என்ன பேசணும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டிடலாம் சம்பத்துனாரு. நிப்பாட்டிடலாம், இது அப்புறம் அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்க வேண்டாம், வந்து முடியல, ரொம்ப டைட்டாக இருக்க ஒர்க்கு. ரெண்டாவது வந்து அப்பாயின்மெண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் உலகத்தில் இருக்க நிறைய விஷயத்தை நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம், நிறைய புதையில் இருக்குது, அந்த ரகசியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்டை தள்ளி வைக்கலான்னாரு. சரிங்க சார், தள்ளி வைக்கலாம், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கலந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, சரி நம்ம வந்து கோவிலுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னாரு. சரிங்க சார், பண்ணுவோம் சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் 2 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜ் அன்றைக்கி தான். அன்றைக்கி அதுக்குன்னு ஒருத்தர் நண்பரையும் வர வச்சுருந்தேன், சேனல் சார்ந்து மீடியா சார்ந்து நண்பரையும் வர வச்சுருந்தேன். இதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கும் போது எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு சோனி கேமரா போதும் அப்படின்னு சொல்கிறாரு நண்பர். இல்லை எஃப்எக்ஸ் கேமரா இருந்தால் கூட ஓகே தான் சார், அது பாடி மட்டுமே ஒரு ரேட்டு, லென்ஸு மட்டுமே ஒரு ரேட்டு வரும் சார், பரவாயில்ல, கொடுக்குறத குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் கலந்து பேசிகிட்ருக்கோம். இதில் முதல் கட்ட ஆராய்ச்சியாக திருவண்ணாமலையும் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகரை பற்றியும் நம்ம பேசலாம் சம்பத் அப்படின்னாரு. சரிங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம், இருக்க கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் இருக்குது, முடிச்சிடறேன், நான் முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன்னாரு. சரிங்க சார், நானும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்டலாம் சொல்லிட்டேன், அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, பிப்ரவரி மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். இது அப்படியே ட்ராவல் ஆச்சு. 17ஆம் தேதி அவர் என்ன சொன்னார், சரி மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்னாரு. வாஸ்து கிளாஸுக்கு மட்டும் டைரக்ட் கிளாஸ் வேணாம், ஆன்லைன் கிளாஸ் பண்ணலான்னாரு. சரிங்க சார், ஆன்லைன் கிளாஸுக்கு பண்ணலாம் சார். சரி, அதுக்கு என்னென்னமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுனாரு. சரி சார், நான் அதுக்கு நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு டேபு, அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். பார்த்துட்டு நான் ரிட்டன் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். சரி சார், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க,
இப்போ கம்மிங் வீக் வந்து அவருக்கு ஏற்காட்டில் கிளாஸ் போட்டிருக்காரு. அந்த கிளாஸை முடிங்க சார், அதுக்கப்புறம் நம்ம ஜான்வரிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அவரும் கிளம்பிட்டார். 17ஆம் தேதி கிளம்பிட்டார். 18, 19 2 நாள் நான் இங்கே தான் இருப்பேன். மறுபடியும் இதை பற்றி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சியை செய்யலான்னாரு. 18ஆம் தேதி நான் அவருக்கு ஃபோன் பண்ணல. 19ஆம் தேதி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒசூர் போயிருக்கார். சென்னை தாம்பரத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். ரெகுலராக அவர் வந்தாருன்னா நான் தான் ஹோட்டல் ரூம் போடுவேன். இல்லை நீ இதுக்கப்புறம் ரூம் போட வேணாம், அந்த ரூம் எனக்கு செட் ஆகல, எனக்கு நான் ஒரு ரூம் போடுறேன் தாம்பரத்தில், நல்லா இருக்காது, கொஞ்சம் மெயினாகவும் இருக்குது அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு 2 மாதமாக அவரே தான் ரூம் போட்டுட்டு இருந்தார். வீடு பார்க்க சொல்லியிருந்தார். வாடகைக்கு வீடு பாரு, நான் சென்னைக்கு வந்தால் 10 நாள் 15 நாள் தங்குறேன், அடிக்கடி ரூம் போட்டு எனக்கு செட் ஆகலை அப்படின்னாரு. அன்றைக்கி 19ஆம் தேதி 19/12/2024 அன்றைக்கி ஒசூர் போயிருக்கார். ஒசூர் போன விஷயம் எனக்கு தெரியாது. அவர் ஒசூர் கிளம்புறேன்னு என்கிட்ட சொல்லவில்லை. 2 நாள் இங்கே தான் இருப்பேன், மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம்னாரு. 17ஆம் தேதி மீட் பண்ணிவிட்டு சாப்பிட கூப்பிட்டாரு. இல்லை நான் மாலை போட்டிருந்தேன் சபரிமலைக்கு, அதனால் குளிக்கணும், அதனால் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வர அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜாம்பவம்லாம் கிடையாது, அவர் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்றதுக்காக இல்லை சார் நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்லான்ட்டு அவரை நான் கீழே இறங்கி வழி அனுப்பிச்சிட்டு வந்து மேலே வந்து குளிச்சுட்டு என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். 18ஆம் தேதி மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி அவருக்கு சைட் ஒர்க் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 19ஆம் தேதி மீட் பண்ண வேண்டியது, அவர் ஒசூர் போன விஷயம் எனக்கு தெரியாது. 19ஆம் தேதி மிட் நைட்டு ஒரு 2:30 மணிக்கு ஒசூரில் அவர் வந்து மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்கார். கூட ரூமில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, மொத்தம் 3 பேர். அந்த கூட இருந்த 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. ரொம்ப வருஷத்து நண்பர் அவர்கள். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தோடைய ஒரு ஓனர். ஒசூரில் தங்கி இருந்திருக்காங்க, ரூமில் இருந்திருக்காங்க, பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கியிருக்காரு, அப்படியே மரணம் அடைஞ்சிட்ருக்கார். இதான் நடந்த உண்மை. இதுதான், இதுக்கு பின்னாடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க டிரைவர் விக்னேஷ் ஃபோன் பண்ணி, அப்புறம் அவங்க பிஏ கண்ணன் ஃபோன் பண்ணி தகவல் எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாேருக்கும் நாங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக 7 மணிக்கு மேலே எல்லாருக்கும் சொன்னோம். அதாவது இன்றைக்கி அவர் மரணித்த பிறகு ஒரு சில பேர் சொல்கிறாங்க வாஸ்து பார்த்தாரு, வாஸ்துவை அவரை காப்பாற்றலை, எல்லோரும் வாழ்க்கையை மாற்றணும், ஏன் அவர் வாழ்க்கையை மாற்றிக்க முடியாதுன்னு. அதாவது ரவிரமணா சார் கூட யார் ஒன்றாலும் எவ்வளோ வருடங்கள் ஒன்றாலும் பயணிச்சிருக்கலாம், 20 வருஷம் பயணிச்சிருக்கலாம், 10 வருஷம் பயணிச்சிருக்கலாம். ஆனால் ரவிரமணா சார் யார் கூட பயணித்தார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இறைவனை பார்த்தீங்க, இறைவன் உங்களை பார்த்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவருடைய உண்மையான சுயரூபம் எல்லாருக்கூடையும் பழகிற மாதிரி இருக்கும், ஆனால் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டார். அவருடைய இன்டெப்த்தான கேரக்டர் வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரியும். எல்லாருக்கூடையும் நெருங்கி பேசுவது போல் தெரியும், ஆனால் எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து கிட்ட வச்சுக்க மாட்டார். காரணம் என்னென்னா, அவர் வண்டி எடுக்கிறார், ஒரு இனோவா கார் எடுக்கிறார், கிறிஸ்டா எடுக்கிறார், வண்டி நம்பர் 0007 அவர் வண்டி நம்பர். அப்போ கூட கேட்குறேன், என்ன சார் 7 எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இந்த உலகத்தை விட்டு போனோன்னா 7 தான்ப்பா வேணும்னார். ஆக்சுவலி அவர் வந்து நடமாடும் ஒரு கடவுள், ஒரு நடமாடும் சித்தன். ஏன்னா அவர் வந்து எல்லாரும் சொல்கிற மாரி வந்து வாஸ்து வந்து பார்க்க மாட்டார். அவர் கூட நான் பயணிச்சதுனால சொல்கிறேன். இப்போ படிக்கட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன் படிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கோபம் வரும். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. கோபம் எதோடைய வெளிப்பாடுனா, இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபம். ஆனால் அவர் கோபம் வராது. ஏன்? அவர் அனைத்து விஷயங்களிலும் பத்திரிகை துறையில் இருந்ததுனால, அவர் அனைத்து விஷயங்களிலும், நீங்கள் சினிமாவில் எடுத்தாலும், அரசியலில் எடுத்தாலும், ஜோதிடத்தில் எடுத்தாலும், நியூமராலஜியில் எடுத்தாலும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர். அப்போ அவர் கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா, காலையில் ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். கோபமே பட மாட்டார். அப்போது அவருடைய இறப்பு வாஸ்து பார்த்தாரு, வாஸ்துவே அவரை காப்பாற்றவில்லை என்று ஒரு நம்ம யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார். வாஸ்து பார்த்தாரு, வாஸ்துவே அவரை காப்பாற்றலை. ஒருத்தரை பற்றி பேசும் பொழுது அவருடைய முழு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் பேசக்கூடாது. சரி, வாஸ்து பார்த்தாரு, வாஸ்து காப்பாற்றலை, நியூமராலஜி பார்த்தார். இப்போது டாக்டர் கூட இருக்காங்க, டாக்டருக்கு இறப்பே வராதா? வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு இறப்பே வராதா? இது இயற்கையோடைய நியதி. அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய காலகட்டம் என்ன. அவர் இன்னும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. 57 வயதாகுது. 4 சகோதரி, ஒரு தம்பி, மொத்தம் 5 பேர். இவர் தான் மூத்தவர். இவர் பிறந்தது வந்து கர்நாடகா ஷிம்ஹாவில் பிறந்தார். இவருடைய பூர்வீகம். இங்கே இருக்கிறது வந்து தமிழ்நாடு சேலத்தில் அயோத்திப்பட்டினம். பல வருடங்கள் சென்னையில் தங்கியிருந்திருக்கார். அவர் நிறைய விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் ஒரு விஷயத்தை அடிக்கடிக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, லாஸ்ட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் கூட, சார் இந்த ஒரு டவுட்டு மட்டும் சொல்லிட்டு தான் ஒருத்தன் கேட்பானே கண்டி,
சார் நீங்கள் உடம்ப பார்த்துட்டு வந்து எனக்கு டவுட்டு சொல்லுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த துறை அந்த மாதிரி துறை சம்பத்ன்னு அடிக்கடிக்கு சொல்லுவார். ஏன்னா இந்த துறையில் உண்மையை சொல்லக்கூடிய விஷயங்களோ, இல்லை நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆளுங்களோ இல்லை. அதனால் மக்களுக்கு அந்த ஒரு பயமும் அந்த ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வீடியோவும் டாக்குமெண்ட்ரி மாரி ரெடி பண்ணி வித்தியாசமாக கொடுக்கணுன்றது தான் அவருடைய கடைசி ஆசையாகவே இருந்தது. இந்த ஜனவரிக்கு அப்புறம் அவர் அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டுறதாகவும் இருந்தது. இதுதான் உண்மை. நிப்பாட்டிட்டு நாங்கள் ஃபுல்லாக கோவிலுடைய இந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி மாரி ஒரு வாஸ்துவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு ஆசை. அவர் ஆல்ரெடி நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்காரு. இன்னும் கோவில் சார்ந்த விஷயங்களை, தெரிந்து வைத்த விஷயங்களை வெளியே கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். கடைசியில் அது இப்படி ஒரு விஷயமா முடிஞ்சிருச்சு. உண்மையில் அவருக்கு நடந்தது வந்து ஒரு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் நடந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் சேலத்து அயோத்திப்பட்டினத்தில் கொண்டு வந்தாங்க. சனிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. இதுதான் நடந்த உண்மை. அவர் ஒரு சைட்டுக்கு போயிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உள்ளுணர்வு சரியாக வேலை செய்யலை. அதாவது வேண்டான்னு சொல்லிச்சுன்னா அந்த சைட்டை பார்க்க மாட்டார், ரூமுக்கு போயிடுவார். இப்போ ஒரு ஷூட்டுக்கே கூட வரேன்னு சொல்லுவார். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லுவார். இல்லை நான் வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், நண்பர் கூப்பிட்டாங்க, வரலான்னு தான் நினச்சேன், நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னுவார். நிறைய விஷயத்தை தள்ளி போடுவார். ஃபோன் அடித்தா சில நேரங்களில் உடனே எடுப்பார், சில நேரங்களில் எடுக்கவே மாட்டார். அவர் ஏன் அப்படிலாம் பண்ணுறாருன்னு அவர் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நினச்சிப்போம் இவர் கரெக்டாக இவரை நம்பி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பணத்துக்காக மட்டுமே இந்த ஃபீல்டில் இல்லை. அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி எவ்வளோ கோடிகள் வேணாலும் சம்பாதிக்கலாம். பல காலேஜ், பல அமைச்சர்களுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கக்கூடிய ரவிரமணா சாருக்கு பணத்தட்டுப்பாடு கிடையாது. இப்போ வேறு என்ன அப்படின்னா, அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு மனிதர். அவர் இந்த சகுன நிமித்தங்களை அதிகமாக பார்ப்பார். அதை வைத்து தான் ஒருத்தரோட ட்ராவல் ஆகலாமா வேணாமா என்றதை முடிவு செய்வார். அவருக்கு எவ்வளோ சேனலில் வந்து வாய்ப்பு இருக்கும். ஏன் அவர் எங்கேயும் போக மாட்டார்? ஏன் பேச தெரியாதா? இல்லை கண்டென்ட் தெரியாதா? என்ன கண்டென்ட் பேசணும்னு தெரியாமலேயே எதனா ஒன்று பேசணும்னு குறிப்பெடுக்கிற நிறைய ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணரும் இருக்க மத்தியில் ஆயுள் முழுக்க சொன்னாலும் தீராத அளவுக்கு கண்டென்ட் வச்சிருக்க ஒரு மனிதர் ஏன் அவர் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை அப்படின்னா, ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கு? அவர் தனக்குள்ளே நிறைய விஷயத்தை உணர்ந்து விட்டார். அதான் உண்மை. அவர் பேசும்போதும் அவரோட பழகிறவங்க, அவங்களோட ட்ராவல் ஆனவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரியும். ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு எடுக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. நான் அவருக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மகானோ புத்தரோ ஞானியோ கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் கேட்பார். இந்த சேனலில் கூப்பிட்றாங்க சம்பத், என்ன பண்ணலாம், போகலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். ஃபீல்டு இல்லாத ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்க மற்ற விஷயங்களில் சில விஷயங்களில் ஃபோன் பண்ணி கேட்பார். நேரில் பார்த்து பேசுவார். ஆன்லைன் கிளாஸை பற்றி நீ என்ன நினைக்கிற சம்பத், எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்க. அவ்வளோ ஒரு பணிவு. என் ஆஃபீஸுக்கு வந்தால் கூட எங்கள் ஸ்டாஃபுக்கிட்டலாம் வணக்கம் சொல்லிட்டு போவோம். அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் மிகப்பெரிய அளவில், அதாவது எப்படி சொல்கிறது, நடுக்கடலில் போகும்போது படகுல போயினே இருக்கும்போது துடுப்பு டக்குன்னு கடலில் வந்துச்சுன்னா படகுல இருக்கிறவனா போகணும், எப்படி கரையேறும்? அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் கூட உள்ளே போன துடுப்பு மறுபடியும் தானாக எழுந்து வந்து நம்மளை வழிநடத்தி செல்லும் என்பது என்னுடைய அசாத்திய தைரியமும் நம்பிக்கையும். ஏன்னா அவர் சொல்லுவார், ரவிரமணா சார் அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார், நீ இடத்த தேர்வு செய்யலை, இடம்தான் உன்னை தேர்வு செய்யுது. நீ ஒரு வீட்டை தேர்வு செய்யலை, வீடு தான் உன்னை தேர்வு செய்யுது. நீ ஒரு நபரை தேர்வு செய்யவில்லை, உன்னுடைய செயல்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த செயல்களுடைய அடிப்படையில் அந்த நபர் உன்னை தேர்வு செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி ரவிரமணா சார் வாஸ்து தேர்வு செய்யலை, வாஸ்து ரவிரமணா சாரை தேர்வு செய்துள்ளது. மக்கள் தான் ரவிரமணா சாரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவருடைய ஆத்மா எங்கே இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வழிகாட்டி கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவர் மறைந்தாலும் அவர் சொல்லி வச்சுட்டு போன விஷயங்கள் இன்னும் பல யூடியூப்பில் பல தலைமுறைகளுக்கு உதவுகிற விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து மரணம். ஒரு இறப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட இல்லை. இந்த விஷயத்தை அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவார். ஆனால் எதுக்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் அவர் மரணத்திலேயே நடக்கும் என்பது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. எல்லாம் இருப்பாங்க,
24 மணி நேரம் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. நம்ம இல்லைன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க சம்பத், இதுதான் உலகம் அப்படின்வார். ஆனால் இதுக்கு தான் சொன்னாரான்னு கூட எனக்கு தெரியல. நிறைய டைம் இதை பற்றி பேசியிருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நமக்கும் சில நேரங்கள் ஒதுக்கணும்னு என்கிட்ட சொல்லுவார். அடிக்கடிக்கு சொல்லுவார், டக்குன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னுவார். அது ஏன் அடிக்கடிக்கு சொன்னார்னு எனக்கு தெரியாது. இப்போது அவருடைய மரணம் அப்படின்னும் போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு சென்றிருக்காரு, பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. வரணும்னா எப்படி வேணாலும் வரலாம். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டிரான்ஸ்போர்ட்டை குறை சொல்லவே முடியாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் கார் எடுத்துகிட்டு வரணும்னா சேலத்துக்கு வந்துடலாம், 5 மணி நேரம். சென்னையிலேருந்து போகிறோம், அதிகபட்சம் நீங்கள் அந்த எண்டுலேருந்து நார்த்துலேருந்து வரணும்னா கூட மறுநாள் காலையில் தானே தகனம் பண்ணாங்க, வந்திருக்கலாம். யாரும் வரவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். பல மாணவர்கள் படித்தாங்க, அதில் 10 மாணவர் மட்டும் வந்து நிற்கிறாங்க, மீது மற்றவங்களாம் எங்கே? இந்த கேள்வி வந்து நான் நிச்சயமாக உங்களை கேட்கல, மக்கள்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ மக்கள் நம்ம அவரை ஃபோனாக அடித்து டவுட் கட்டுறோம். கரெக்ஷன் பண்ணுறேன் சார், இதை பண்ணிட்டேன் சார், அடுத்தது என்ன சார் பண்ணணும், இதை பண்ணிட்டேன் சார். ஆனால் இறப்புன்னு வரும்போது அவங்க வரல. சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சில பேருக்கு, ஆனால் பல பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வீடியோவில் ஃபேஸ்புக்கில் போட்டோம், கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டோம், எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் மக்களுக்கு தெரிய வைக்கிறது நம்மளுடைய கடமையாக இருந்து தெரிய வச்சிட்டோம். ஆனால் யாருமே மேக்ஸிமம் ஒரு டெத்தில் வந்து ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க என்பது, அதுவும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு பல்கலைக்கழகம் மாரி, ஒரு யூனிவர்சிட்டி மாரி. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் உண்டாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய இறப்பில் ஒரு 20 பேர் கூட இல்லைன்னா அப்போ ஒரு உண்மையாக சம்பாதிச்சது அந்த 20 பேர் மட்டும்தானா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. எல்லாருக்கும் அந்த நிலைமை தானே? அப்போது ஒரு சினிமா நடிகர் சும்மா ஒரு ஊருக்கு வராங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு 1000 மக்கள் திரள்றாங்க. ஆனால் ஒரு வாழ்க்கையோடைய பாதையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ஜாம்பவானுடைய மரணத்துக்கு யாரும் வரல அப்படின்னா, அப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மிக மிக வருத்தத்துக்குரிய, அது வந்து நம்ம வார்த்தையால் சில விஷயங்களை சொல்ல முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவருக்கு ஏற்பட்டது மாரடைப்பு என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, 100% உண்மை. அப்பா கிடையாது அவருக்கு, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தம்பி இருக்கார், அவங்க தம்பிக்கும் மேரேஜ் ஆகலை, அது அவங்க தம்பிக்கும் இவருக்கும் மேரேஜ் ஆகலை. இவங்க 4 தங்கச்சிங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இவர் மேரேஜ் பண்ணிக்க விரும்பவில்லை என்பது தான் உண்மை. இதுதான் அவருடைய வாழ்க்கை. 35 வருடம் 30 வருட வாஸ்து நிபுணராக இருந்து, பத்திரிகை துறையிலேருந்து பல துறையில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா ஆளையும் தெரியும் அவருக்கு. எதனா நீங்கள் டிபார்ட்மெண்ட் சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஃப்ரெண்டு யாருன்னா இருப்பாங்க. இல்லைன்னு போலீஸாக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அங்கங்கே ஒரு ஆள் இருக்கும். ஏன்னா எல்லா துறையிலையுமே இவர் தான் வந்து முதன்மையாக வந்து வாஸ்து நிபுணராக இருந்ததுனால எல்லா துறை சார்ந்த நண்பர்களும் இவருக்கு நண்பர்கள். அப்படி இருந்தும் கூட ஒரு இறுதி சடங்கில் யாரும் வரவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். ஏன்னா கேட்கும்போதே வந்து மனசுக்குள்ள ஒரு உருக்கம், ஒரு அழுகை, ஒரு எல்லாமே வருது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சத்தியமான உண்மை. பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் வழி நடத்தியிருக்காரு, வாஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வீட்டுக்கு ஊராக போய் அவர் வந்து வாஸ்து பார்த்துருக்காரு, எந்த ஓய்வும் இல்லாமல். அப்படி இருக்கும்போது அவருடைய இறுதிக்கு நிச்சயமாக வந்திருக்கணும். வரவில்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரபஞ்சம் எதனால் அவங்கள தடுத்துதுன்னு எங்களுக்கும் புரியலை. பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு இன்றைக்கி அவருடைய இழப்பு பெரிய இழப்புங்கிறது மட்டும் தெரியும். அவருக்கான பின்னணி என்னன்னு தெரியாமல் இருந்தது. அவருடைய சிஷ்யனான நீங்கள் இன்றைக்கி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். பதிவர் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.